ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அந்த மைன்கிராஃப்ட் மைனிங் வீடியோ தான் நம்ம தொடரப் போகிறோம். நான் தான் இந்த வீடியோவில் ஆட போகிறேன். போன வீடியோ ஃபுல்லாக ஆடினேன். எப்பவுமே ஆடுறதுனால வெறும் கமெண்ட்ரி மட்டும்தான் கொடுப்பான்னு நினச்சிக்காதுங்க. அவனும் விளையாடுவான். ஐம் அ ப்ரோ அட் திஸ் கேம். நான் மைன்கிராஃப்ட் ஒன்று ஃபுல்லாகவே முடிச்சிருக்கேன் பழைய சேனலில். அப்படியா? அது ஃபுல் சீரீஸே போட்டேன், கேமே முடிச்சிட்டேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டைமண்ட் அண்ட் அயன் மைனிங் தான் போக போகிறோம். ஐ மீன் ஹிஸ்ட், டைமண்ட் அண்ட் அயன் ஹிஸ்ட்னா ஹைஸ்டா. நம்ம அயன் டூல்ஸை யூஸ் பண்ணுறோம். ஆமாங்க. நம்மளுக்கு இன்னும் ஸ்டோனேஜ் இப்போ தான் வந்துடும். நம்ம எந்த மாதிரி மைனிங் பண்ணலாம்? ஸ்டெப் மாதிரி மைனிங் பண்ணலாமா? ஆமாம், ஸ்டெப் மாதிரி தான். ஓகே. நமக்கு டார்ச் வேணும்டா. டார்ச் வீட்டில் போகலாமா? டார்ச் எல்லாம் வீட்டிலேருந்து வேணாம், நம்ம போக போக கோல் கிடைக்கும்ல. எப்படி கோல்னா கொஞ்சம் தூரம் ஆகுமா? இப்போ பாரு, இப்போவே நம்மளுக்கு ஒழுங்காக தெரியல. நம்ம என்ன பண்ணலாம்னா வீட்டிலேருந்து போய் திருட்டிட்டு வந்துடலாம்டா. ஆமாம், இந்த வீட்டில் வேணாம், அப்புறம் நம்ம வீட்டிலேருந்தே போய் திருட்டிக்கலாம். அவனுக்கு இதைத்தான் நம்மளுக்கு என்ன அயன் காலமே போன வீட்டில் போட்டுட்டோம். ஆமாம். என்னோட குப்பை தொட்டி சோப்பு டப்பா மாதிரி இது வீடு. ஆமாம். உள்ள அதுக்குள்ள லேண்டன் இருக்குடா. லேண்டன் கூட ஆட்டே போடும். ஆமாம், லேண்டன் வேண்டாம், அந்த டார்ச் வேண்டாம். இந்த வீடை போய் மிஸ் பண்ணுறேங்க. நம்ம கார்பெட்லாம் வேணும். ஆமாண்டா, கார்பெட்டும் கொஞ்சம் நல்லாவே வீடை டெக்கரேட் பண்ணும். இப்போ நம்ம லேண்டன் எடுத்துக்கலாமா? லேண்டன் வேண்டாம்டா. ஆமாங்க, டார்ச் தான் வேணும். டார்ச் தான் கொஞ்சம் பவரெல்லாம் இருக்குமே. டிம்மாலாம் பவர் இருக்கும். எல்லா வீட்லையும் டார்ச் வேணும். பிச்சைக்கார பசங்க. ஆமாம். எப்படா தூங்குறானுங்க? ஒரே ஒரு டார்ச். இந்த டெஸ்டடா, இதை மாட்டி போடவே இல்லை. ஏற்கனவே போட்டோம். ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு டார்ச் வச்சுருக்கான். ஆமாம். வேறு வீட்டில் இந்த ஊருக்கிற எல்லாருமே பிச்சைக்கார பசங்க. நம்ம இங்கே நம்மளுக்கு எல்லாமே டார்ச் தான் வேணும். அதையும் இந்த பிளாக் ஸ்மித்தில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். போனவே நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அப்படியா? கொஞ்சம் ஹேங் ஆச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. எனக்கே லைட்டாக தெரியுது. 2-3 டார்ச் இருக்குடா. ஒன்று தான், ஒருத்தன் தள்ளி போட. ஒரே ஒரு டார்ச் தானே இருக்கு. இன்னொன்று இருக்குடா. இந்த வீட்டுக்குள்ளே கூட ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட நம்மகிட்ட 3 டார்ச் ஆயிடுச்சு. இதோட சேர்த்து 4 இருக்கு. ஆமாம். எங்கே இது டார்ச்சே வேணும்? அவ்வளோதான். ஸோ நம்ம வெறும் இந்த 2 டார்ச் வச்சு அட்ஜஸ்ட் 3 நம்ம மைனிங் எடுத்து கூட. மைனிங்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடு நம்ம இன்னும் மிஸ் பண்ணிட்டோம். என்னது? இங்கே இருக்கு பாரு. இந்த வீடா? இல்லை, செக் பண்ணுறது. வீடு செக் பண்ணிட்டோம். நம்ம இக்லூவெல்லாம் நம்ம தேடவே இல்லைடா. ஆமாம், இக்லூ ஒரு டார்ச் இருந்து எடுத்துட்டோமே. இல்லை, இது நம்ம வீடு தெரிஞ்சுக்கலாம். அது நான் கேவலமாக வால்ஸில் வச்சுருக்கேன். அங்கே ஒரு 2 வீடு தூரத்தில் தெரியுது. ஏன்டா? இதுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இது இருக்குடா, ஸ்மித்திங் டேபிள். இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நெதரைட்டெல்லாம் அது பண்ணுறோம். மேலே லேண்டன் ஒன்றுமே இவனுங்க எதுக்கு எல்லாமே லேண்டனே வச்சுருக்காங்க? டார்ச்சே வைக்க மாட்டேங்கிறாங்க. லேண்டனை தூக்கிட்டு போகலாம். ஆமாம், டார்ச் தூக்கி போகணும். இந்த வில்லேஜஸ் தான் ஒரு லேண்டை தூக்கி நான் பார்த்ததில்ல. அங்கே தூரத்தில் ஒரு இக்லூ தெரியுது, அதை போய் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆமாம், எல்லா இக்லூவும் செக் பண்ண இருக்கிறது ஐசி இக்லூ இருக்கடா. அங்கே பாரு. இது ஃபஸ்ட்டு இந்த இல்லை ஒன்றும் இல்லை. இல்லை, அங்கே தூரத்தில் நிறைய அக்லூ தெரியுது. அக்லூன்ற இக்லூ. இதில் தானே லூட் இருக்கும். சூப்பர். ரீஸ்பான் பாயிண்ட் இங்கே செட் பண்ணிட்டாங்க. தெரியுமா? இந்த கிளிச் ஆகுற ஊரா? அது ஒன்றும் இல்லைடா. ஸோ சாரி கேஸ், கொஞ்சம் கிளிச் ஆச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. நான் பங்கு பெட் போட்டேன். இங்கே கோயில் மணி இருக்குது. அங்கே பாரு, இன்னொரு வீடு. இதை நம்ம மிஸ். ஆடு இருக்குடா. ஆடு நமக்கு தேவையில்லைடா. சோறுன்ற சோறு தள்ளு. அவன் இது தாண்டா வச்சிருக்கிறான். இது பேர் என்ன? ஸ்மூத் ஸ்டோனு.
ஸ்மூத் ஸ்டோன் ஸ்லாப்பு வால் எல்லாம் செஞ்சுக்கலாம். அது வேணாம். ஸ்லாப்பாக செஞ்சுக்கலாம்டா. அங்கே போகிறேன் கடி வம்புக்கு வேணாம். வேண்டாம், அது கடிக்கும்டா. அதை கில் பண்ணால் நம்மளுக்கு ஃபிஷ்ஷெல்லாம் கொடுப்பான், சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும். இல்லை நம்ம டேம் பண்ணிக்கலாம். இதை டேமெல்லாம் அதை பண்ண முடியாது. பூனைய அதான்டா சீக்கிரமாக போய் அதை போய் கொள்ளு. கட்டி மூஞ்சியா அங்கே தூரத்தில் தெரியுது போய் போர்டுன்னா ஸ்னைப்பருமே போட்டு போயிடுவேன். லெஃப்ட் சைடில் ஒன்று கிட்ட இருக்குடா. போலாக்காடி அது ஒன்று அட்டாக் பண்ணால் எல்லாமே கோவமாயிருமே. இல்லை அப்படிலாம் இல்லை, ஒன்றே வந்தாக்கும். நம்மளுக்கு ஃபுட்டு கம்மியாக இருக்குடா, சீக்கிரமாக ப்ரெட்டு சாப்பிடு. ப்ரெட்டு ஆமாம். ப்ரெட்டு வேணுமா? அதை ப்ரெட்டு சாப்பிடு. டிக்கி போகிறேன். 2 இருக்குதுடா ஒரு ப்ரெட்டுக்கு. வாடா வாடா வாடா. அதை அடிச்சிட்டே இரு. இரு 1 2 சூப்பரா 1 நம்மளுக்கு இப்போ பூனை தேடலாமா? வா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஆமாம், நமக்கும் கொஞ்சம் ஃபுட்டு தேவைப்படும்ல, பூனைக்கு மட்டும் பூனை ஒன்று சில டைம்ஸ்லாம் 4-5 மேலே சாப்பிடும்ல. 4-5 தானடா சில சாப்பிடும். பக்கத்தில் போகாதடா, ரொம்ப பக்கத்தில் போகாதா, கொஞ்சம் தூரத்துக்கு. பார்த்தியா ஏன்னா அடிக்க முடியல, ரேஞ்ச் ஆக்சுவலி கம்மியாக இருக்கும். அதான் படிச்சு 2 டேமேஜ் பண்ணுறோம். சவுண்டு பார்த்தியா? கொஞ்சம் சவுண்டு வச்சுக்கோ. ஆனால் போதும், இப்போ நம்மக்கிட்ட இவ்வளோவே போதும். டிக்கியில் அடிக்கிட்டாத ஏன் பார்த்துச்சுடா. இது குதிச்சு அடிடா, டேமேஜ் அதிகமாக போகும். குதிச்சன்னையும் அடிக்கக்கூடாது, மிட்டாரில் இருக்கும்போது அடிக்கணும். போதும் ஈஸி நம்மளுக்கு இதுவே. நம்ம போய் டக்குன்னு போய் நம்ம குக்குடு சால்மன் பண்ணி. இல்லை குக்குடு சால்மன் இல்லை, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கோல் வேணுமே. கோலா எதுக்கு? அப்போ தானே ஸ்மெல்ட் பண்ண முடியும். நமக்கு தான் பிளாங்க்ஸே போதும். கிடச்சதுக்கு நம்மளுக்கு ஐஸ் எல்லாம் தேடிட்டு வந்தோம், ஐஸ் இக்லூஸ்லாம். ஆமாம், இங்கேயும் ஒன்று மிஸ் பண்ணிட்டோம்டா. அதுக்குமே ஒரு பூனையை போகிறோம், ஒரு பூனை டேம் பண்ணலாம். என்ன பூனை டேம் பண்ணலாம்? இந்த வீக் லைக் பண்ண ஒரு நிமிஷம். இந்த இக்லூக்குள்ளே போய் பார். டார்ச் இப்போ எவ்வளோ டாக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க? 5 இருக்கும். 5 இருக்கு. இப்போ என்ன சாமன் எடுத்து வெளியே வச்சிடலாம். கார்டு இருக்குது, சாமன் இருக்குது. சாமன் ரெண்டுமே சாப்பிடும். ஆமாம், சாமன் போட்டலாம். போன குட்டி நமக்கு போய் ஜுஜுமா இது கொஞ்சம் அசிங்கமாக இல்லை? இல்லை, நல்லா தாண்டா இருக்கு. வேற ஒரு பூனையும் இல்லைடா. சீக்கிரமாக அதுக்கிட்ட அங்கே என்னமோ லவ் நடக்குது. டேய் அடப்பாவீங்களா, என்ன மனுஷன் லவ் பண்ணுறாங்க? பின்ன என்ன மிருகமாக லவ்? அதில் மேல் லவ் பண்ணுறாங்கடா. அது எப்படி இந்த கேம் நம்ம சொல்லியிருக்காங்களே, மேல் ஃபீமேல் இருக்க ஒரு இது இருக்குமா? நான் இந்த ஜிஞ்சர் கேட் நல்லா இருக்குடா. சீக்கிரமாக போடா. அதுவே வரும். அது எப்படிடா வரும்? மீனுக்கு அனுப்பிச்சா அதுவே வரும்டா. வெயிட் பண்ணு. வேண்டாம், க்ரௌச் பண்ணால் தான் திருப்பி வரும். பார்த்தியா, அது என்னமோ பண்ணு. சீக்கிரமாக போய் டேம் பண்ணிடு. போய் டபுள் கிளிக் பண்ண. சூப்பர்ரா. 2 பூனையிலே 2 பூனையா? சரி, 2 மீன்லேயே டேமேஜ் 3. இவன் நம்ம கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஓய் வா. இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஜிம்மின்னு வச்சுக்கலாம். ஜிம்மி வேணும், டாமி. ஜிம்மி உங்கள் நட்ராஜ் தாத்தா இருக்கல? ஆமாம், இது பூனை. ஓகே இப்போ நம்ம ஜிஞ்சு குட்டியை உள்ளே கூட்டிகிட்டு போயிடலாம். ஜிம்மி. ஆமாம், இன்னொரு வெள்ளை கலர் ஒரு பூனை இருந்துச்சுல்ல, அது இங்கே செத்து போச்சு. எப்படி செத்து போச்சு தெரியல. இப்போ ஜிஞ்சு மாட்டிக்கிச்சுடா. அங்கே வரா என்ன அங்கே பண்ணுது? ஜிஞ்சர் என்ட்ரன்ஸ் வழியே போடா. இவரை அதை கூப்பிட்டு போகிறேன். ஓய் ஜிஞ்சர், என்ன பண்ணுறீங்க? அதை எப்போ உள்ளே கூப்பிட்டு போவேன் ஐடியா அது. அது வரும்டா. இங்கே பாடுறா, உள்ள பாரு. அங்கேயே நிற்குது. எங்கே போச்சு? நம்ம ஐடியா அது உட்கார வச்சுட்டு அது நம்ம இப்படி பண்ணிட்டு அது போயிடுமா? அதுவா? ஆமாம், நம்ம உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்க, அதுவா டெலிபோர்ட் ஆயிருமா? ஆமாம், உள்ளே டெலிபோர்ட் உள்ளே வரும். பார்த்தியா? சூப்பர். இது எங்கேயே உட்கார வச்சிடும். கந்துக்கோ ஜிம்மி, நீ எங்கேயே நாங்கள் போய் மைண்ட் பண்ணிட்டு வரோம். ரீஸ்பாண்ட் பண்ணி செட் பண்ணிட்டேன். ஆமாம், நம்ம ஒரு பெட்டு போட்டோம்ல, அதுக்கு போட்டலாம். அதுக்கும் யூஸ் அந்த ப்ளூ கலரா? ஃபஸ்ட்டு அந்த கார்பெட்டு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இது பங்க் பெட். போய் தள்ளி கொடு. கார்பெட் இது கார்பெட்.
ரெட் அண்ட் ப்ளூ இருக்குது. மாற்றி மாற்றி ஃபஸ்ட்டு நம்ம ப்ளூ வச்சிடலாம். இதை தலையை உட்கார ஏன்டா மாற்றி மாற்றி வைக்கிறேன்? ஆமாம் பேட்டர்ன் அப்படி தானே இருந்ததாங்க. ஓகே பெட்டுமில் உட்கார வச்சது. ஓகே அதுக்கப்புறம் இப்போ க்ரீப்பர் ஃபேஸ் மாதிரி போடுறா. க்ரீப்பர் ஃபேஸ் இது இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஒரு பேட்டர்ன் மாதிரி. இது நல்லாயிருக்கும். சரி நம்ம இப்போ போகலாம். ஆமாம் இப்போ நம்ம மைண்ட் பண்ண போகலாம். நம்ம மைண்ட் பண்ணி வச்சுட்டு டீச் அதுக்குள்ளே இருந்துச்சா? ஏய் குட்டி குஞ்சான் அவனை விடு. எடுத்து அவனை போட்டு தள்ளி. நம்மகிட்ட தான் இன்னொன்று பெட் இருக்குல்ல. ஆமாம் அது படுக்க வைக்கலாமே, குட்டி பையன் தானே அவன். சரி விடு. அவனுக்கு என்ன அவனோட வீடு நினைப்பு. இப்போ வந்து நம்ம திருப்பி வந்தோம்னு வச்சுக்கோ, போட்டல அந்த பெட்டு மேலே குச்சி அவன் விளையாண்டுருப்பான். நம்ம போய் மைண்ட் பண்ணலாம். இப்போ டார்ச்சிங்க. டார்ச் செகண்டரி இன்வென்ட்ரியில் வைக்க முடியல அந்த கேமில். அது பெட்ராக் எடிஷனில் தான் வைக்க முடியும். இது இதுதான் பெட்ராக், ஜாவால் தான் வைக்க முடியும். வச்சுடு சைடில் வை. இது ஓகே. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. சித்த நேரம் கழித்து திருப்பி பார்க்கலாம். சாண்ட்ஸ்டோன் சவுண்டு கேட்குது. என்னது? ஆமாம் இங்கே போய் சாண்ட்ஸ்டோனில் இருக்க மேலே இருந்து கிச்சு விழுந்துட போகுதுடா. மேலே எப்படி என்ன மேலே சாண்ட் இருந்தால் விழுந்துரும். வேண்டாண்டா மேலே சாண்ட் இருந்தால் விழுந்துரும். சாண்ட்ஸ்டோன் அடியில் இருக்கும்டா. சரி சரி இதெல்லாம் உடைக்காத ஸ்டோனை மட்டும் பார்க்கலாம். இதுக்கு அடியில் தானே ஸ்டோன் இருக்குது. ஒரு பிரமிட் இருக்கோ அதுக்கு அடியில்? பிரமிட்னா அந்த டெசர்ட் டெம்பிள் சொல்றியா? அது மாதிரி தான் இருக்கும். நான் இவ்வளோ இங்கே எப்படி வந்துடுது தெரியலடா. இதுக்கு மேலே பார்ப்போம், மேலே தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. திடீர்னு உடஞ்சி விழுந்துட போகுது சாண்டு. திடீர்னு மேலே காபிள் ஸ்டோன் தானே இருக்குது. ஓ இல்லை அது அப்போ பிரமிட். சரி நீ இதை உடச்சி பிக்காக்ஸோ டேமேஜ் தான் வச்சாக்குது. இது தவிர வேறு ஒன்றும் இல்லைங்க. இல்லை இல்லை மற்றும் ஏய் இது நம்ம ஒரு பங்கரை கட்டிட்டா அப்படி தான் நினைக்கிறேன். இங்கே நம்ம அடிக்கடி மைண்ட் பண்ணுவோம்ல, அப்போ நம்மளுக்கு இங்கே ரேஸ் ஹவுஸ் வச்சுக்கலாம். ஆமாம் பிகாக்ஸ் வச்சுன்னா இங்கே அதை கூட செஞ்சுக்கலாம். ஆமாம் சரி நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் கிளியர் பண்ணி விட்டுடலாம் ஃபேன்ஸ் வந்து. ஆமாம் ஓகே இப்போ திருப்பி கீழே தோண்ட ஆரம்பிக்கலாம். ஆமாம் என்னடா ஒரு சாண்ட்ஸ்டோனாக வருது. ஒரு சாண்ட் ஒரு வேளை இங்கே ஃபஸ்ட்டு பாலைவனமாக தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் சுனாமியெல்லாம் வந்திருக்கும். சுனாமியா? சுனாமி சுனாமி வந்து எப்படி தண்ணி இந்த ஸ்னோ வரும்? சுனாமி வந்து அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்சஸ்னால அப்படியே அது ஐஸ் ஆகிடும். அப்படியே தான் இருக்கும். என்னடா ஒரே ஹிட்டாக இருக்கு. என்னடா ஒன்றுமே கிடைக்கல. இது முடிக்கும் நம்ம அயன் கூட கிடைக்கலடா. நம்ம அயன் பிக்கக்ஸே உடையிற நிலைமையில் இருக்கு. டேய் என்னடா இது? கிளிச்சுடா. டேய் ஸ்பெக்டேட்டர் மூடு அந்த மாதிரி தான் இருக்கு. இது உடைக்காத திருப்பி அங்கே போ. என்ன இந்த கேமே ரொம்ப கிளிச் இருக்கு. சரி டார்ச் விடா. ஒன்றுமே தெரியல. எனக்கு தெரியுது கொஞ்சம். ஒரு ஐடியா இருக்குடா என்கிட்ட. எப்படி டார்ச் யூஸ் பண்ணி பார்த்தியா? தூரத்துலேயே மைண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது. ஆமாம் கைஸ் இன்னும் கிட்டத்தட்ட வெறும் 2 மினிட்ஸில் முடிஞ்சிடும். இன்னும் 1 மினிட்டும் முடிஞ்சிடும். இன்னும் ஒரே ஒரு டச் தான் இருக்குது. அதை வேஸ்ட் பண்ண நினைக்கிறேன். ஆமாம் ஆனால் ஒன்றுமே தெரியலடா. நம்மளுக்கே தெரியுனா இப்போ யூஸ் டார்ச் முடிஞ்சிச்சு. நமக்கு விஷன் தெரியற முடிக்கும் வளரலாம். கோல்டுடா செம்மடா. ஐயோ இதில் குவாடினேட்ஸ்லாம் பார்க்க முடியாது போலையே. கோல்டை வச்சு அந்த கோல்டு பிகாக்ஸ் செஞ்சோன்னா எஃபிஷியன்சி செம்மையாக இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸி. ஆமாம் அது ரொம்ப ஈஸி உடையிறது. ஆனால் கிடைக்கிறது ரேரு. யூசேஜ் கம்மி ஆனால் கிடைக்கிறது ரேரு. ஒன்றுமே தெரியலடா. அப்போ ஒரு ஐடியா நம்மளுக்கு தேவை. எங்கேயும் கோல்டு விடா. எங்கே? அது கோல்டு இல்லையா? டோட்டு வச்சு டோட்டு வச்சு
மேலே உடச்சி விட்டுன்னு வச்சுக்கோங்க. அங்கே நம்மளுக்கு தேவையே இல்லாமல் சொல்லி டார்ச் இருக்கு பார்த்தியா, அந்த டார்ச் எடுத்துக்கலாம். சரி இந்த வீடியோ வந்து இதோ முடிச்சுக்கலாம் தான் நினைக்கிறேன் சொல்கிறான். ஸோ நம்மளுக்கு டார்ச்சும் இல்லை, ஆனால் நம்ம வந்தது நம்மளுக்கு ஏதோ ஒரு பொருள் வச்சுருக்குல்ல. ஆமாங்க. நம்ம வந்ததுக்கு லாபமாக கோல்டு வச்சுருக்கு. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். பாய் கைஸ். ஆமாங்க, பாய்.